அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தலையெழுத்தே மாறலை, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பார்த்தாலும் என்னுடைய விதி மாறவே மாட்டேங்குது, நான் என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கையில் இதே நிலைமைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. இந்த ஒரு நாளை பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலைக்கு சென்று வழிபட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இந்த சித்ரா பௌர்ணமி தொடங்கக்கூடிய நேரம் என்ன, மேலும் கிரிவல பாதையில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன, சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான தீர்வுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய தலையிலத்தே மாற்ற தரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள்னா சித்ரா பௌர்ணமி திருநாளுங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் இந்த நாளை நீங்கள் கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்வதே உயர்ந்த புண்ணிய பலனை தர நிச்சயம் உங்களுடைய தலைவிதியே மாறுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு சிறப்பான நேரம் என்ன, அதன் சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரிவலம் செல்லலாம் வாங்க. தமிழகத்தில் ஆன்மீக மையமாக இருக்கக்கூடிய தலம்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுங்க. சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கு. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலன்னு பெருமை கொண்ட தலமாக இருக்கு. இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுகளாக பல கோடி பக்தர்களை தன்னை நோக்கி ஈர்த்து வருதுங்க. இங்கு மூலவராக அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் அம்பாளாக உண்ணாமலை அம்மனை தரிசிக்க சித்தர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை வந்து வழிபட்டு தான் இருக்காங்க. திருவண்ணாமலையில் சிவபெருமானின் மலையாக வீற்றிருப்பதாக நம்முடைய நம்பிக்கைங்க. அதனால் கோவிலுக்குள்ளே சுற்றுவது போலவே மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய புண்ணிய தலமாக இருக்குது. இந்த புனித நடைப்பயணத்தை கிரிவலன்னு சொல்கிறாங்க. இந்த கிரிவல பாதை மட்டும் சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதையாக இருக்குது. 8 திசைகளை குறிக்கக்கூடிய 8 லிங்கங்களும் இங்கு அமைஞ்சிருக்கு. இவற்றுக்கு அஷ்டலிங்கங்கள்னு பெயருங்க. 8 லிங்கங்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசானிய லிங்கம்னு பார்த்திங்கன்னா லிங்கங்களை தரிசித்து மனதில் சிவநாமம் ஒழிக்க கிரிவலம் வர வேண்டும். மேலும் யுகங்களை கடந்த மலைன்னே சொல்லலாம். இந்த ஒரு மலை பார்த்திங்கன்னா சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. மேலும் கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தங்க மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் ஆட்சி தரக்கூடிய அற்புத மலைங்க. மேலும் திருவண்ணாமலையில் எல்லா நாட்களும் கிரிவலம் செல்லலாம். ஆனால் பௌர்ணமி நாளில் செய்வது ரொம்ப சிறப்புங்க. குறிப்பாக கார்த்திகை தீப திருநாளும் சித்ரா பௌர்ணமி நாளும் இந்த நாளில் மட்டும் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்த பாதையில் நடந்து சிவனின் அருளை பெறுவதற்காக போவாங்களாம். சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது வருடம் முழுவதும் வரக்கூடிய 12 பௌர்ணமிகளில் விரதம் இருந்து கிரிவலம் வந்தால் பலன் கிடைக்கும்னு சொல்லுவதால் இந்த அற்புத நாளும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதால் வைகுண்ட பதவியோ செல்வ செழிப்பு வாழ்க்கையில் உண்டாகும், திருமண பாக்கியம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி 2026ஆம் தேதி மே 1 வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. திதி ஆரம்பம் வந்து அடுத்த நாளுக்கு இல்லைங்க, முன்னாடியே ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 மணி தொடங்கி நிறைவு தேதி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் மே 1, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 11:07 வரை வந்து இந்த பௌர்ணமி திதி இருக்குது. நீங்கள் கிரிவலத்தை தொடங்குவதாக இருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இரவே 9:12 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இரவு 10:52 வரை நீங்கள் தரிசிக்கலாங்க. மேலும் முதல்ல இங்கு விநாயகரையும் பிறகு பூத நாராயண பெருமாளையும் வணங்கிவிட்டு தான் அதன் பிறகே கிரிவலத்தை தொடங்கணும். கோவிலில் கிழக்கு கோபுரத்தை தொடங்கி அதே இடத்துல கிரிவலத்தை நிறைவு செய்யுங்க.
இருவில் பாதையில் இருக்கக்கூடிய 98 கோவில்கள், ஜீவ சமாதிகள், அஷ்டலிங்கங்கள்னு ஆகியவற்றை அவசியம் வழிபட வேண்டும். யாரிடமோ இந்த நேரத்தில் பேசக்கூடாது. அவசரமின்றியோ நிதானமாகவோ சிவநாமத்தை ஜெபித்தபடியே தான் மலையை சுற்றி வழிபட வேண்டுங்க. பௌர்ணமி நாளை காட்டிலும் சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பான காரணங்கள் உண்டு. சித்ரா பௌர்ணமி நாளில் தான் சந்திரன் பார்த்தீங்கன்னா கண் நிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அண்ணாமலையின் அதிர்வுகள் உச்சக்கட்டத்தை எட்டுது. பலரும் அறியாத செய்தி தாங்க இது. இந்த நாளில் கிரிவலம் வரும்போது நாம் வெறும் மலையை சுற்றி வரலைங்க, மாறாக சித்தர் மண்டலம்னு சொல்லக்கூடிய சூட்சம பாதைக்குள்ளே நுழைவோம். அதே போல் இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரருடைய பார்த்திங்கன்னா நாளுக்குரிய இருப்பதால் இந்த நாளாக கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தாலே கர்ம வினைகள் கூட மாற்றங்கள் நிகழும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நாளை மலையை சுற்றும்போது மனதால் இறைவனின் அகங்காரம் என்னக்கூடிய நிழல் மறைய தொடங்கும். இது வெறும் குறியீடு மட்டும் இல்லை, உணர்த்தக்கூடிய நுட்பமான ஆன்மீக நிலைன்னு சொல்லியிருக்காங்க. மறைக்கப்பட்ட அறிவியல் ரகசியங்கள் என்னென்னா, அண்ணாமலை என்பது வெறும் கல் மண் சார்ந்த மலை இல்லைங்க, ஒரு அணைந்த எரிமலைன்னு சொல்லலாம். இங்கே சிவபெருமானே ஜோதி வடிவமாக மலையில் பார்த்திங்கன்னா தோன்றியதாக இருப்பதால் தற்போது பார்த்திங்கன்னா சாந்த சுரூபமாக வீற்றிருக்கக்கூடியதால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கோடை காலத்தின் தொடக்கத்தில் வருவதாலோ சூரியனின் வெப்பம் மலையில் இருக்கக்கூடிய பாறைகளை ஊடுருவி இருக்கும். இந்த பௌர்ணமி நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாக மலையின் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகையிலிருந்து பிராணவாயுவும் லேசான அளவில் ரேடான் போன்ற வாயுகளும் கசியும். இவை மனித உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி நுரையீரல் தொடர்பான குறைபாடுகளை சீர் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த நாளில் கிரிவல பாதையில் பல இடங்களில் காந்த புலங்கள் மாறுபடுங்க. சித்ரா பௌர்ணமி நிலவின் ஒளியில் இந்த காந்த புலங்கள் நம் மூளையில் இருக்கக்கூடிய பீனிய சுரப்பியை ஊக்கப்படுத்துது. இதனால் மன அழுத்தம் குறைய தொடங்கும், ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இது பலருக்கு தெரியாத ஒரு நரம்பியல் உண்மைன்னு சொல்லலாம். அதே போல் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களுக்கு அருகே வீசக்கூடிய காற்று அந்தந்த திசையில் வளரக்கூடிய குறிப்பிட்ட மூலிகைகளின் வாசனை சுமந்து வருமா. இதே சித்ரா பௌர்ணமி இரவல வீசும் இந்த காற்று நம்ம தோலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக உட்சென்று ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுங்க. அதே போல் பெண்கள் இந்த ஹார்மோன் சமநிலை இல்லாத இருக்கவங்களுக்கும் மனச்சோர்வு நீங்கள் தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் சென்று வழிபடுங்க. நிலவின் முழுமையான ஒளி நிச்சயம் உடலின் சார்கட்டியன் ரீத்தம் என்ன சொல்லக்கூடிய உயிரியல் கடிகாரத்தை சீரமைக்கும். அண்ணாமலையாருடைய கிரிவலம் வரும்போது ஒரு உடற்பயிற்சியோ இல்லைன்னா சடங்கோ இல்லைங்க, ஒரு உயிர்ப்பியல் மாற்றன்னு சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் அண்ணாமலையாரே மலையாகவோ அமர்ந்து நமக்கு அருள்பாலித்துட்ருக்காரு. இந்த நாளில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய பழைய எதிர்மறை எண்ணத்தை அழித்து புதிய ஆற்றலை நமக்குள்ளே விதைத்திடுங்க. இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தா எப்படி மாலை போட முடியும், எப்படி அபிஷேகம் செய்ய முடியும்னு கேட்டதற்கு இணங்க இதை தொடர்ந்து ஈசன் மலையடிவாரத்தில் சுயம்பலிங்கமாக பார்த்தீங்கன்னா காட்சி தந்திருக்காரு. மேலும் இது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலங்க நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாக இருக்கு. சித்தர்கள் பலர் ஜோதியில் இணைந்த அற்புத தலம்னு சொல்லலாம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. லிங்கமே மலையாக அமைந்த மலைன்னு சொல்லலாம். தென்னிந்தியாவிலே 2வது உயரமான கோபுரம் கொண்ட அற்புத ஆலயம் இதுதாங்க. சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருவார். இந்த காந்தமலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையை தரிசிக்க வருவோரே மீண்டும் மீண்டும் காந்த போல கவர்ந்து இங்கு வரவழைக்குதுங்க. மலையினுடைய உயரம் மட்டும் 2688 அடிங்க. கிரிவல பாதையினுடைய தூரம் 14 கிலோமீட்டராக இருக்குது. வலையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்கள்னே 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. மேலும் இங்கு உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை உள்ளதாம். கிருத்த யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் பொன் மலையாகவும் காட்சியளிக்கிறது.
மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்ம இருவருக்கு அக்னி வடிவமாக காட்சி தந்ததால் இந்நாளிலே இங்கு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபமும் ஒவ்வொரு ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. நீங்களும் தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமி என்று சென்று சிவபெருமானையும் சித்திரகுப்தரையும் வழிபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தலைவிதி மாறுங்க. இறப்பிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் உங்களுக்கு திறக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.